ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்திருந்தோம், சரியா? நேற்று நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைடு வேஸில் வந்து போயிருக்காங்க. சரியா? மார்க்கெட் வந்து இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சைடு வேஸில் வந்து போயிருக்காங்க. ஸோ அதில் நம்ம லெவல் எப்படி இருந்தது அப்படின்றது இன்னைக்கு தெளிவாக வந்து என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே மாதிரி நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கும் நம்ம லெவல்ஸ் வந்து எடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இது நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலில் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,208 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 26,314 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 26,369 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,094 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,034 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிலோ வந்து ஓப்பன் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா S1 வரைக்கும் வந்திருக்காங்க. சரிங்களா? S1லேருந்து நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் அப்படின்றது ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ ஆனால் நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே வந்து என்ன செய்யலை, அவங்க வந்து நிலை பெறவே இல்லை. சரிங்களா? அப்போ ப்ரீவியஸ் டே க்ளோஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, அகைன் நம்மளுக்கு கீழே வராங்க. அகைன் நம்மளுக்கு எங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே S1 தான். சரிங்களா? அதே S1ல வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, சப்போர்ட் எடுத்து சைட் வேஸ்ல வந்து மார்க்கெட் போயிட்டு லாஸ்ட் நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு மேலே வந்திருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு நேர்பை அந்த ஓப்பன் எங்கேயோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இன்னைக்கு க்ளோஸ் அப்படின்றதையும் நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, மார்க்கெட் கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் அண்ட் S1 இதுக்குள்ளதான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட்டு இன்னைக்கு ஒரு ரேஞ்சில் வந்து இருந்திருக்கிறாங்க. சரியா? இன்னைக்கு உள்ள ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஹை டு லோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்குள்ள ரேஞ்சு கரெக்டாக ஒரு 120 பாயிண்ட் தான். சரிங்களா? அதுக்குள்ளதான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் வந்து மூவ்மெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே, நம்ம வந்து ப்ரீமியம் வந்து பார்த்துடலாம். ஸோ ப்ரீமியம் பார்க்கும்பொழுது நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,150. சரிங்களா? 26,150 அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதில் மிட் லெவலாக நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 110 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 167 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 209 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 251 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 67 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 33 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 136, 86 அப்படின்ற லெவல் வந்து நம்ம செஞ்சிருந்தோம், மார்க் பண்ணி வந்து கொடுத்துருந்தோம். சரியா? ஸோ இதில் வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, கால் பிட்டு வந்து நம்மளுக்கு மீட் பண்ணுறாங்க. நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு 18 ஸ்ட்ரைக் மீட்டிங்ல தான் வந்து செய்வோம், நம்ம வந்து எடுப்போம். சரிங்களா? ஸோ இதில் நம்மளுக்கு மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் தான் மேலே இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, கால் ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மளுக்கு மேலே இருக்கிறாங்க. கீழே இருக்கிறது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தான் செய்யறாங்க இருக்கிறாங்க. அப்போ மிட் லெவலுக்கு மேலே நம்மளுக்கு கால் ஆப்ஷன்றது வராங்க. எங்க வரைக்கும் போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த 136 அப்படின்ற லெவல் வரைக்கும் தான் செய்யறாங்க, போறாங்க. அதுக்கு மேலே வந்து சில நிலை பெறல. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 86 அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்திருக்காங்க. 86 அப்படின்ற லெவல் நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழே வந்தாலுமே நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு இந்த 136 அப்படின்ற லெவல் வந்து கிராஸ் பண்ணல. சரிங்களா? அப்ப கிராஸ் பண்ணி மேலே இருந்தா மட்டும்தான் என்ன ஆகுங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கும். பட் ஆனால் என்ன செய்யலைங்க, இங்க நம்மளுக்கு அந்த வாய்ப்புன்றதே கிடைக்கல. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு ஒரு 50 பாயிண்ட் ஸ்ட்ரைக்குள்ளேயே தான் வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க அப்படின்றது இதுல இருந்து தெக்க தெளிவா வந்து தெரியுது. சரிங்களா? இது வந்து நம்ம வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்படின்றது நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் வந்து செஞ்சிருக்காங்க, அதை வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ நம்ம வருகிற நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜும் பண்ணி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வர்ற வெள்ளி இல்லைன்னா சனிக்கிழமை வந்து செய்யலாம், அதை வந்து ரீகனெக்ட் வந்து ஒன்று பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து யாருமே செய்யாதீங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே, அதை வந்து நான் ஒரு வீடியோவே வந்து போடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து என்ன செஞ்சிருக்கும், தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கும் இவங்க வந்து யாரோட மீட் பண்ணணும், யாரோட வந்து இவங்க டாமினேட் பண்ணி மேலே போனால் இவங்க வந்து ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு யாருக்கு, கால் ஆப்ஷனுக்கு வந்து என்ன செய்யும், ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் ஸ்ட்ரைக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கும். பட் ஆனால் என்ன செய்யலைங்க, இங்கே வந்து அதுக்கான வாய்ப்புகளை வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. ரெண்டாவது வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க ஒரு ஏடிஎம்ஏவாக தான் வந்து செஞ்சிருக்காங்க, இருந்திருக்கிறாங்க அப்படின்றது இதுலேருந்து தெளிவாக வந்து தெரியுது. ஓகே, ஸோ அவங்க வந்து சில மேலே வந்து போகல. அதே மாதிரி இவங்களும் வந்து சில
இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ரிவர்சல்ன்றதை கொடுக்குறாங்க. ரெண்டாவது இங்க கீழே வராங்க. கீழே வந்துட்டு நம்மளுக்கு இங்க கீழே வந்தாலுமே என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டாவது நம்மளுக்கு அதே 136 தான். சரிங்களா? அந்த 136க்கு மேல வந்து நிலை பெறல. ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செய்றாங்க, இவங்களும் கீழே வராங்க. இவங்க மேல இருந்து கீழே எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னா மிட் லெவல். மிட் லெவல்ல இருந்து அகைன் எங்க நம்மளுக்கு 136. அகைன் நம்மளுக்கு மிட் லெவல். அகைன் மேல. அகைன் நம்மளுக்கு கீழே வராங்க. என்ன பண்றாங்க, 2 பேரும் மீட் பண்றாங்க. ஓகேங்களா? 2 பேரும் மீட் பண்ணி இந்த லெவலுக்குள்ளே மிட் லெவலு அண்ட் நம்மளுக்கு இந்த 86. சரிங்களா? நம்மளுக்கு இங்க மீட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன்ன்றது மேல வராங்க. புட் ஆப்ஷன்ன்றது என்ன செய்றாங்க, மேல வந்து வர்றாங்க. சரியா? அப்ப மேல வந்துட்டு இவங்க மிட் லெவலுக்கு மேலேயே வந்து என்ன செய்றாங்க, நிலை பெறாங்க. சரிங்களா? மிட் லெவலுக்கு மேலேயே வந்து என்ன செய்றாங்க, நிலை பெறாங்க. ஸோ அதுவும் ஒரு சைடு வேஸ்லயே தான் இருக்கு. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, இவங்க மேல போயிருக்கணும். இந்த லெவலுக்கு இந்த 136 அப்படின்ற லெவலுக்கு மேல வந்திருந்தா தான் நம்மளுக்கு புட் ஆப்ஷனுக்கும் வாய்ப்புன்றது இங்க வந்திருக்கும். சரிங்களா? ஆனா என்ன செய்யல, அவங்களுக்கு வந்து வாய்ப்புன்றது இங்க கிடைக்கவே இல்லை. ஸோ அங்கேயே தான் வந்து என்ன செய்றாங்க, சுத்திட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் அகைன் வந்து மீட் பண்றாங்க. அகைன் நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்றாங்க அப்படின்னா டாமினேட் பண்ணி மேல வராங்க. ஸோ அப்ப இந்த 2க்குள்ளேயே இருக்கும்போது இந்த 2 பேருமே தான் என்ன செய்றாங்க, இந்த 26,150 ஸ்ட்ரைக்கை தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா வச்சு அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க. இந்த 26,150 கால் அண்ட் புட் வந்து என்ன செய்யல, இவங்க ஒரு ஐடிஎமாவும் ஆகல, இவங்க வந்து ஒரு ஓடிஎமாவும் என்ன செய்யல ஆகல. அப்ப இன்னைக்கு இந்த இதுக்குள்ளேயே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த கான்செப்டை நீங்க புரிஞ்சாலே போதும், மார்க்கெட்டை வந்து இன்னும் தெளிவா வந்து உங்களால என்ன செய்ய முடியும், ஒரு ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப நம்மளுக்கு இந்த ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கால் ஆப்ஷன் வந்து ஒரு 50 பாயிண்ட் ஐடிஎம் வந்து ஆகணும். அதே மாதிரி இந்த புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 50 பாயிண்ட் ஓடிஎம் வந்து ஆகணும். ஓடிஎம், இவங்க ஐடிஎம். ஆனாதான் என்ன ஆகும், மார்க்கெட்ல ஒரு மூவ்மெண்ட்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு ஏடிஎம்ல இருந்தா என்ன செய்வீங்க, ஒரு மிடில் ரேஞ்சில் இருந்தா என்ன செய்யணும், மேல வந்து ஐடிஎம்மா வந்து போவாங்க, கீழே வந்து ஓடிஎம் வந்து வருவாங்க. சரியா? அப்ப நம்மளுக்கு மார்க்கெட் மேல போனா கால் ஆப்ஷன் வந்து 50 பாயிண்ட் ஐடிஎம், 100 பாயிண்ட் ஐடிஎம், 150 பாயிண்ட் ஐடிஎம் அப்படின்றது என்ன செய்யும், மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி கீழே வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, 50 பாயிண்ட் ஓடிஎம், 100 பாயிண்ட் ஓடிஎம், 150 பாயிண்ட் ஓடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க கீழே வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யல, இன்னைக்கு வந்து கிடைக்கவே இல்லை. அதனாலதான் மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸ்லயே இருந்திருக்காங்க. ரெண்டாவது நம்மளுக்கு 26,150 வந்து என்ன செஞ்சிருக்கு, இப்ப ஏடிஎம் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது நம்ம தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னும் டீட்டெயிலா வந்து நான் வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதை வந்து எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. சரியா? ஓகே. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மார்க்கெட் வந்து என்ன செய்யலாம், ஒரு ஈஸியான ஒரு வேலை வந்து நம்ம பார்க்க முடியும், ஒரு ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். மார்க்கெட் எங்க போகுது, எந்த டைரக்ஷன்ல போக போகுது அப்படின்றத நம்மளால ஒரு இது வந்து பண்ண முடியும். சரிங்களா? பார்க்க முடியும். ஓகே. ஸோ இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கு. நம்ம வந்து என்ன செய்யலாம், நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் வந்து என்ன செய்யலாம், நம்ம வந்து எடுக்கலாம். ஓகே. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த 26,150 அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஏடிஎம் வந்து என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஆல் ஆப்ஷன் ரூ. 100, ரூ. 101, புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரூ. 90 இருக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பிரைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம், எடுக்க போறோம். ஓகே, இதுல நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலா என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 26,161 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு R1 வந்து பாத்தீங்கன்னா 26,251 அப்படின்ற லெவலும், R2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 26,307 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி S1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 26,060 அப்படின்ற லெவலும், S2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 25,998 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்காங்க. சரிங்களா? நம்ம எப்பவுமே சொல்றது தான், R1க்கு மேலேயோ S1க்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். சரியா? அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரீமியம் 26,150 எடுத்துருக்கும். சரிங்களா? ஏன்னா அவங்க தான் ஏடிஎம் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த ஏடிஎம்லேயே தான் வந்து என்ன செஞ்சது, ரன் ஆனது. ஸோ மேலேயும் 50 பாயிண்ட்டுக்கு மேலேயும் போகல, 50 பாயிண்ட்டுக்கு கீழேயும் போகல. அப்ப நம்மளுக்கு அந்த ஏடிஎம் குள்ளேயே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவல வந்து 95 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி R1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 153 அப்படின்ற லெவலும், R2 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 192 அப்படின்ற லெவலும், R3 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 230 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி S1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 54 அப்படின்ற லெவலும், S2 வந்து பாத்தீங்கன்னா 40 அப்படின்ற லெவலும், S3 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 27 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரியா? ஸோ இந்த லெவல் நம்ம எப்பவுமே சொல்றது தாங்க,
இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மாறாத லெவல். ஓகேங்களா? இந்த லெவல் நம்மளுக்கு எப்பவுமே மாறாது. சேம் லெவல் தானே செய்யும் நம்மளுக்கு அடுத்த நாளைக்கு வந்து வரும். நம்மளுக்கு மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆனாலும் சரிதான். சரிங்களா? மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் இல்லைனா ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆனாலுமே நம்ம இந்த லெவல்ஸ் தான் வந்து செய்யறோம், யூஸ் பண்ண போறோம். மார்க்கெட்ல எங்க ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல என்ன செய்யலாம், அந்த லெவல் வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை நீங்க ஐடிஎம் ஸ்ட்ரைக் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யலாங்க, இந்த 230 அந்த ரேஞ்சுக்குள்ள, இந்த ₹100 இருந்து இந்த 230 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எந்த ஒரு ஸ்ட்ரைக்னாலும் நீங்க என்ன செய்யலாம், இந்த லெவல்ல வச்சு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து புது புது கான்செப்டான செய்வோம் கொண்டு வரும். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா அப்பதான் நம்ம போடக்கூடிய லைவ் வீடியோ இருந்தாலும் சரி, எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரியா? ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க என்ன பண்றீங்க, லைவ் நான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, லைவ் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த லைவ் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும், நீங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம. ஏன்னா நான் தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம நம்ம டெலிகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம எந்த ஒரு இதா இருந்தாலும் அப்டேட் அதுல தான் நான் வந்து கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ பாய், நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.